ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். சித்திரை திருவிழாலாம் சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டெய்லியுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமே கண்டினியூஸாக சாமி பார்க்க போயிட்டு வந்தோம் அப்படின்றனால சுத்தமாக ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ இன்றைக்கி ஃபேமிலியோடவே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த மாதிரி லேட்டாக எழுந்திரிப்போம். ஆனால் அன்றைக்குமே எனக்கு டே வந்து ரொம்ப லேசியாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கும். வீட்லேயுமே நான்வெஜ்லாம் குக் பண்ணி ஒரு 10 டேஸ் கிட்டவே ஆயிடுச்சு. பசங்க வேறு பிரியாணி வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. என்னால் தான் இன்றைக்கி செஞ்சு கொடுக்க முடியலை, ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்ற ரீசன்னால். ஜென்ரலாக இங்கே அழகர் ஆற்றுல இறங்கவுமே கெடா வெட்டி விருந்து வச்சுருவாங்க எல்லாருக்குமே. நான் கொஞ்சம் அந்த பௌர்ணமி அமாவாசை இந்த கணக்கெலாம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி பிளானை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு கொண்டு போயாச்சு. பிரியாணி கிரேவிங் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்றனால வெஜிடபிள் பிரியாணி மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஷைடிஷ்க்கு வந்து சிம்பிளாக ரைத்தா, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் 65 போட்டாச்சு. இன்றைக்கி பிரியாணியுமே குக்கரில் ரெடி பண்ணல, பாட்டில் தான் வச்சுருந்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரியாக வந்திருந்தது. எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. இனி நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.